CSK ஐ காட்டுகிறது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஜெமினி லைவ் அதுக்கு தான் போகிறோம். அதை எப்படி நம்ம அதில் சில ஜாலி கேலியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்க போகிறோம். வேறு எதுவும் கிடையாது. இதில் விருப்பம் இருக்கவங்க வந்து காணொலியை தொடர்ந்து பார்க்கலாம். சின்ன சின்ன பரிசோதனைகள், ஜெமினி எப்படி கேள்வி கேட்டால் பதில் சொல்லுது, அதாவது லைவுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெமினியில் நீங்கள் வந்து வீடியோ இயக்கிட்டு நீங்கள் முன்னாடி காட்டினீங்கன்னா உங்கள் கேமராவில் என்னென்ன தெரியுதோ அதுக்கு நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விடை சொல்லும். ஸ்க்ரீனையும் கூட ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிவிட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து ஓப்பன் ஜெமினி லைவ்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு டாக் பேக்கை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஆஃப் பண்ணி வச்சா தான் அது கொஞ்சம் ஓரளவு தெளிவாக பேசுது. சரி, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓப்பன் ஜெமினி லைவ். இப்போ இந்த ஓப்பன் ஜெமினி லைவ்ங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன். அதில் ஓப்பனும் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங்கை இயக்கும். இதை தான் நம்ம கொடுக்கணும். இப்போ வீடியோ ஸ்ட்ரீமிங்கை நம்ம இயக்கிடலாம். வீடியோ ஸ்ட்ரீம் டாக் பேக் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. இந்த வேலி பார்க்க நன்றாக இருக்கிறது. இல்லை, இது என் வீட்டின் எல்லை இல்லை. இது என் வீட்டின் எல்லை இல்லைதான். என் முன்னால் என்ன தெரிகிறது? அது உங்கள் முன் ஒரு சங்கிலி இணைப்பு வேலி உள்ளது. இது ஒரு சொத்தை சுற்றி பாதுகாப்பை வழங்குகிறது. நீங்கள் எதையேனும் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? தூரத்தில் ஏதேனும் தெரிகிறதா? தொலைவில் மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் இருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்று சொல்ல முடியுமா? அது என்ன மரமாக இருக்கும்? உன்னால் பார்க்க முடிகிறதா? சொல்லு, அது என்ன மரமாக இருக்கும்? உன்னால் பார்க்க முடிகிறதா? அது தென்னை மரமாக இருக்கலாம். நீங்கள் அதை பற்றி மேலும் அறிய விரும்புகிறீர்களா? சிறப்பாகவே சொல்லிடுச்சு. அது கிட்டத்தட்ட தென்னை மரம் தான். கிட்டத்தட்ட தென்னை மரம் தான். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 500 மீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது. அது கேமராவில் பார்த்து சொல்லிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்கலாம். என் முன்னால் இருப்பது என்ன தாவரம்? முழு காட்சியையும் என்னால் பார்க்க முடியவில்லை. ஆனால் அது ஒரு வீட்டின் பின்புறம் போல் தெரிகிறது. மேலும் ஒரு மரத்தையும் என்னால் பார்க்க முடிகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? இது என்ன மரம்? அது வேப்பமரம் போல் தெரிகிறது. அது உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ளதா? என் முன்னால் இருக்கும் நபர் எத்தனை வயதுடையவர்? உங்கள் முன் இருப்பவர்கள் வயது வந்தவர்களாக தெரிகிறது. அவர்களின் வயதை என்னால் சரியாக கணிக்க முடியவில்லை. அவர்கள் பற்றி வேறு ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? ஆம், கட்டாயம் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் இருவரும் எப்படி இருக்கிறோம்? நீங்கள் இருவரும் கேமராவை பார்த்து புன்னகைக்கிறீர்கள். நீங்கள் இருவரும் நண்பர்களா அல்லது உறவினர்களா? நாங்கள் இருவரும் கணவன் மனைவிகள். நீங்கள் இருவரும் அழகாக இருக்கிறீர்கள். உங்கள் இருவருக்கும் ஏதாவது உதவி வேண்டுமா? கட்டாயமாக வேண்டும். என் மனைவி கையில் என்ன வைத்திருக்கிறார்? அவர் கையில் ஒரு பலூன் உள்ளது. அது என்ன நிறம்? நீல நிறத்தில் உள்ளது. வேறு ஏதும் உதவி வேண்டுமா? அவருக்கு எத்தனை வயது இருக்கும்? அவர் நீல நிற பலூன் வைத்திருக்கிறார். அவருக்கு சுமார் 40 வயது இருக்கலாம். எனக்கு எத்தனை வயது இருக்கும்? உங்களுக்கு சுமார் 35 வயது இருக்கும். வேறு ஏதேனும் உதவி வேண்டுமா? நன்றி. நான் ரொம்ப விரும்புகிறேன் ஜெமினி. உதவி தேவைப்பட்ட இது என்ன மரம்? ஜெமினி, இது என்ன மரம்? ஏதோ தவறு. உங்கள் கடைசி பிராம்ப்டை திரும்ப சொல்லி மீண்டும் முயலுங்கள். ஆமா, ஏதோ தவறாயிருச்சான். சரி, பரவாயில்ல. இப்போ திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து தொடருவோம். லைவ் பயன்முறையை மூடும். மீண்டும் முயலவும்.
என் முன்னே என்ன மரம் இருக்கிறது? உங்கள் முன் இருப்பது வேப்பமரம். இது பொதுவாக மருத்துவ குணங்களுக்காக அறியப்படுகிறது. இது பற்றி வேறு ஏதேனும் அறிய விரும்புகிறீர்களா? வீடியோ ஸ்ட்ரீமிங்கை இயக்கும். கண்டறியப்பட்டது. வீடியோ ஸ்ட்ரீமிங்கை முடக்கும். இல்லை, இது முதல்ல நான் வீடியோ ஸ்ட்ரீமிங் முடக்கி இருந்துச்சு, அது முன்னாடி பார்த்ததை வச்சு சொல்லியிருந்துச்சு. இப்போ நம்ம கேட்போம், வீடியோ ஸ்ட்ரீமிங் இயக்கியாச்சு. என் முன்னாடி என்ன மரம் இருக்குது? உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் காரணம். இன்னும் ஸ்டாப் பேக் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. சில பனைமரங்கள் உள்ளன. அவற்றின் உயரம் மற்றும் கம்பீரமான தோற்றத்தை என்னால் காண முடிகிறது. வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். சுற்றுப்புறத்தில் காற்று அடிக்கிறதா? சுற்றுப்புறத்தில் காற்று அடிக்கிறதா ஜெமினி? நீ அடிக்கடி நின்னுற. டாப் பேக் பக்கம் முன்புற கேமராவிற்கு வீடியோ ஸ்ட்ரீமிங்கை முடக்கும். கண்ட திரையை காண்பிப்பதை உரையாடலை இடைநிறுத்தும் பட்டன். ஜெமினி கொஞ்சம் பேசு. உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் காரணமாக பதில்கள் கிடைப்பது தாமதமாகலாம். சரி, டாப் பேக் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என் முன்னால் ஏதேனும் தெரிகிறதா ஜெமினி? இங்கே நெட்வொர்க் பிரச்சனை இருக்குன்னு தொடர்ச்சியாக காமிட்டிக்கிட்டே இருக்கு. சரி இருங்க, வர்றேன். திரும்ப ஏதாச்சும் நம்ம ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு லைவில் வருவான். விடக்கூடாது இன்னைக்கு. டாப் பேக் முன்புற வீடியோ ஸ்ட்ரீமிங்கை முடக்கும். திரை உரையாடலை இடைநிறுத்தும். உரையாடல். இன்னும் சில பனை மரம். பக்கம் ஜெமினாய் தவறான பதில். பின்செல். வணக்கம் ஓபன் ஜெமினாய். வீடியோ ஸ்ட்ரீமிங்கை இயக்கும். வீடியோ ஸ்ட்ரீமிங்கை முடக்கும். என் எதிரே என்ன இருக்கிறது? வீடியோவில் ஒரு குடும்பம் விளையாடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறது. விளையாடுவதற்கான பந்து தரையில் உள்ளது. நீங்கள் என்ன விளையாடப் போகிறீர்கள்? அந்த பந்து எந்த இடத்தில் இருக்கிறது? பந்து வீட்டின் அருகே தரையில் இருக்கிறது. நீங்கள் அதை வைத்து விளையாடலாம். எந்த இடத்தில்? ரேம்பிற்கு எந்த பக்கம்? ரேம்பிற்கு வலதுபுறத்தில் பந்து உள்ளது. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? வலதுபுறமா? சரி பார்ப்போம். நீங்கள் சொல்வது சரிதான். ரேம்பிற்கு வலது. படியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் பந்து இருக்கிறது? படியிலிருந்து சுமார் 15 அடி. உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் காரணமாக பதில்கள் கிடைப்பது தாமதமாகலாம். சரி, பட்டன். டாப் பேக் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. 15 அடி தூரமா? நல்லா கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. சரி, எனக்கு முன்னால் வேறு என்ன இருக்கிறது? நெட்வொர்க் சிக்கல்னு வர்றாங்க. ஐபிஎல் தொடங்கிடுச்சு. டாப் பேக் இயக்கத்தில் முன்புற கேமராவில் வீடியோ ஸ்ட்ரீமிங்கை முடக்கும். திரையை உரையாடலை இடைநிறுத்தும். சரி, திரும்ப இடைநிறுத்தி தொடங்குவோம். பக்கம் பின்செல். ஜெமினாய் தவறான பக்கம். ஓகே, பின்செல். ஒன்றும் இல்லை, நமக்கு என்ன. ஒன்றில் ஓபன் ஜெமினாய் லைவ். பக்கம் வீடியோ ஸ்ட்ரீமிங்கை வீடியோ ஸ்ட்ரீமிங்கை முடக்கும். என் எதிரே உள்ள கேலண்டரில் என்ன படம் இருக்கிறது? நிச்சயமாக கேலண்டரில் முருகனின் படம். டாப் பேக் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. உள்ளது. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? நேற்று விநாயகர் என்று சொன்னாய். இது ஜெமினி, கேலண்டரில் என்ன புகைப்படம் இருக்கிறது? நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு போல இருக்கு. டாப் பேக் பக்கம் முன்புற வீடியோ ஸ்ட்ரீமிங்கை முடக்கும்.
வீடியோ ஸ்ட்ரீமிங்கை முடக்கும். எதிரே உள்ள கேலண்டரில் என்ன படம் இருக்கிறது? திரையை காண்பிப்பதை இயக்கும். கண்டறிய உரையாடலை இடைநிறுத்தும். உரையாடலை மூடும். நூலகம் ஜெமினாய் தவறான பின் ஓபன் ஜெமினாய். பக்கம் வீடியோ ஸ்ட்ரீமிங்கை முடக்கும். என் எதிரே இருக்கும் கொடியில் எத்தனை உருப்படிகள் காய்கின்றன? கயிற்றில் 5 ஆடைகள் காய்கின்றன. வேறு ஏதாவது உதவி வேண்டுமா? சரியாக பார்த்து சொல். சரியாக பார்த்தால் கயிற்றில் 6 ஆடைகள் காய்கின்றன. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? இங்கே டம்ளர் எங்கே இருக்கிறது? சாரி, நான் தவறுதலாக பதில் சொல்லிவிட்டேன். டம்ளர் மேஜை மீது இல்லை, அது தரையில் உள்ளது. வேறு ஏதேனும் உதவி வேண்டுமா? சரியாக பார்த்து சொல். எங்கே இருக்கிறது? டம்ளர் மேஜையின் மீது உள்ளது. வேறு கைப்பிடி கொண்ட டம்ளர் எந்த பக்கம் இருக்கிறது? கைப்பிடி கொண்ட டம்ளர் எந்த பக்கம் இருக்கிறது? உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் காரணமாக பதில்கள் கிடைப்பது தாமதமாகலாம். சரி பட்டன். கைப்பிடி கொண்ட டம்ளர் வலது பக்கத்தில் உள்ளது. பரவாயில்லை, தொடரலாமா? தொடரலாம். உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் காரணமாக திரையை காண்பிப்பதை இயக்கும். கண்டறியப்பட்டது. ஐகான் டாப் பேக் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் சரியாக சொல். கைப்பிடி கொண்ட டம்ளர் எந்த பக்கம் இருக்கிறது? அது கரெக்டாக தான் சொல்லியிருக்கு. வலது பக்கம் தான் இருந்திருக்கு கைப்பிடி கொண்ட டம்ளரு. நான் ஃபஸ்ட்டு இடது பக்கம்லாம் வச்சுருந்தேன். டாப் பேக் இயக்கத்தில் பக்கம் உரையாடலை இடைநிறுத்தும். வீடியோ ஸ்ட்ரீமிங்கை இயக்கும். திரையை உரையாடலை மீண்டும் தொடங்கும். என் எதிரே என்ன செல்கிறது? வெள்ளை நிற பந்து ஒன்று தரையில் கிடக்கிறது. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? எத்தனை மாடுகள் முன்னே செல்கின்றன? முன்புற பக்கம் வீடியோ ஸ்ட்ரீமிங்கை முடக்கும். கண்டறியப்பட்டது. ஐகான் வீடியோ. எத்தனை மாடுகள் முன்னே செல்கின்றன? காட்சி புலத்தில் மொத்தம் 4 மாடுகள் உள்ளன. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் காரணம் திரையை காண்பிப்பதை இயக்கும். கண்டறியப்பட்டது. உரையாடலை இடைநிறுத்தும். பட்டன். காட்சி புலத்தில் மொத்தம் 4 மாடுகள் உள்ளன. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? இங்கே எத்தனை சுவிட்ச் பாக்ஸ்கள் இருக்கிறது? காட்சி புலத்தில் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் உள்ளது. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? இப்பொழுது இது எனது அறை. இதனை முழுமையாக உனக்கு சுட்டி காட்டுகிறேன். மொத்தம் எத்தனை சுவிட்ச் பாக்ஸ்கள் இருக்கிறது என பார்த்து சரியாக அலசி ஆராய்ந்து சொல். சரியாக பார்த்தால் உங்கள் அறையில் 2 சுவிட்ச் பாக்ஸ்கள் உள்ளன. உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் காரணமாக உரையாடலை மூடும். பட்டன். இப்போது சரியாக பார். இப்போது சொல். எனது அறையில் எத்தனை சுவிட்ச் பாக்ஸ்கள் இருக்கிறது? சரியாக பார்த்தால் உங்கள் அறையில் 2 சுவிட்ச் பாக்ஸ்கள் உள்ளன. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? எனக்கு எதிரே ஏதேனும் சுவிட்ச் பாக்ஸ் இருக்கிறதா? எனக்கு எதிரே சுவிட்ச் பாக்ஸ் எதுவும் இல்லை. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? நன்றாக பார். முன்னே ஏதேனும் சுவிட்ச் பாக்ஸ் இருக்கிறதா? எனக்கு எதிரே சுவிட்ச் பாக்ஸ் எதுவும் இல்லை. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? அதை ஒரு சுவிட்ச் பாக்ஸ் நீ கணக்கிலே எடுத்துக்க மாட்டேங்கிற.
சரியாக பார்த்தால் உங்கள் அறையில் 2 சுவிட்ச் பாக்ஸ்கள் உள்ளன. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? சரி, இந்த அறையில் மொத்தம் எத்தனை விளக்குகள் இருக்கிறது என்பதை நான் இந்த அறையை சுற்றி காட்டுகிறேன். மொத்தம் எத்தனை மின்விளக்குகள் இருக்கிறது என பார்த்து சொல். சரியாக பார்த்தால் உங்கள் அறையில் 2 மின்விளக்குகள் உள்ளன. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? சரியாக பார், மொத்தம் எத்தனை இருக்கிறது? சரியாக பார்த்தால் உங்கள் அறையில் 2 மின்விளக்குகள் உள்ளன. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? நீ சிறிய இந்த கேலண்டரில் என்ன புகைப்படம் இருக்கிறது? கேலண்டரில் வெங்கடேஸ்வரா சுவாமியின் புகைப்படம் உள்ளது. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? நீங்க வெங்கடேஸ்வரா சாமிக்கு போயிட்டியா? விநாயகரா? இது சரியாக பார்த்து சொல். காலண்டரில் விநாயகர் படம் உள்ளது. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் காரணமாக பதில்கள் இதனை படித்து காட்டு. இது மே 2023 உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் மாத காலண்டர். இதனை சரியாக படித்து காட்டு. மே 24ஆம் தேதி வைகாசி விசாகம். வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? எந்த வருடம்? 2023ஆம் ஆண்டு காலண்டர் இது. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? நீ என்ன நேற்று விட இன்னைக்கு ரொம்ப பின்னாடி போயிட்டிய. உன்னோட பெர்ஃபார்மன்ஸே சரியில்லையா? நேற்று 24 சொன்ன, இன்னைக்கு 23க்கு போயிட்ட. காலண்டரில் 23 மே 2023ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? சரியாக பார்த்து சொல். காலண்டரில் 23 மே 2023ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? நீ தவறாக பார்த்து சொல்கிறாய். இது மே 24 2025ஆம் தேதியை குறிக்கிறது. காலண்டரில் 24 மே 2023ஆம் தேதி புதன்கிழமை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? உன்னை திருத்தவே முடியாதா? மன்னிக்கவும், காலண்டரில் மே 24 2023 என்றுதான் இருக்கிறது. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? என் கையில் இருக்கும் நாணயம் எத்தனை ரூபாய்? உங்கள் கையில் இருப்பது 2 ரூபாய் நாணயம். வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? வர்றேன். உங்கள் கையில் இருப்பது 2 ரூபாய் நாணயம். வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? இது எத்தனை ரூபாய் நாணயம்? இது 2 ரூபாய் நாணயம். வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? இது எத்தனை ரூபாய் நாணயம்? இது 2 ரூபாய் நாணயம். வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? வெளிச்சத்தில் கரெக்டாக சொல்லுதுப்பா. 2 ரூபா நாணயம்லாம். உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் காரணமாக பதில்கள் கிடைப்பது தாமதமாகலாம். சரி பட்டன். இது எத்தனை ரூபாய் நாணயம்? இது 5 ரூபாய் நாணயம். வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? கவனத்தில் கொள்ளுங்கள், நான் நிதி ஆலோசகர் அல்ல, எனவே நிதி குறித்து என்னிடம் ஆலோசனை கேட்காதீர்கள். உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் காரணமாக பதில்கள் கிடைப்பது தாமதமாகலாம். சரி பட்டன். எனக்கு எதிரே இருப்பது என்ன தாவரம்? பக்கம் லைவ். டாக் பேக் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது.
அது ஒரு மரமாக தெரிகிறது. அது என்ன மரம் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. வேற ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? இது என்ன பூச்செடி? ஜெமினி, இது என்ன பூச்செடி? டாக் பேக் முன்புற கேமராவிற்கு பக்கம் உரையாடலை இடைநிறு பக்கம் பக்கம் உரையாடலை மூடும். ஜெமினாய் தவறான பின்ஸ் ஓபன் ஜெமினாய். வீடியோ ஸ்ட்ரீமிங்கை இயக்கும். வீடியோ ஸ்ட்ரீமிங்கை முடக்கும். நான் இந்த பாதையில் நேரே செல்லலாமா? இந்த பாதையில் நீங்கள் நேராக செல்லலாம். ஏதேனும் பள்ளங்கள்? நீங்கள் போகும் பாதையில் வலது பக்கத்தில் வயல். இந்த பாதை கரடுமுரடாக உள்ளது. கவனமாக செல்லுங்கள். உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் காரணமாக திரையை காண்பிப்பதை இயக்கும். வீடியோ ஸ்ட்ரீமிங்கை முடக்கும். இந்த பாதையின் முடிவில் என்ன இருக்கிறது? கண்டறியப்பட்டது ஐகான் வீடியோ. உங்கள் நெட்வொர்க் முன்புற கேமராவிற்கு மாறும் பட்டன். இந்த பாதையில் எனக்கு முன்னே என்ன இருக்கிறது? இந்த பக்கம் லைவ். இந்த பாதையின் எனக்கு முன்னே என்ன இருக்கிறது? உங்கள் வலது புறத்தில் ஒரு வேலி உள்ளது. நீங்கள் நேராக நடந்தால் அந்த பாதையின் முடிவில் என்ன இருக்கிறது என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. இங்கே என்ன செடி இருக்கிறது? அந்த இடத்தில் உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் காரணமாக பதில்கள். அங்கே என்ன செடி இருக்கிறது? அங்கு ஏதோ கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? தெரியவில்லை. என்ன செடி இருக்கிறது? அது என்ன வகையான செடி என்று தெரியவில்லை. ஆனால் அந்த தூரத்தில் என்ன விலங்கு கத்துகிறது? அங்கு எந்த விலங்கும் கத்துவது போல் தெரியவில்லை. ஆனால் நீங்கள் கேட்கும் சத்தம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஏதேனும் பறவையின் சத்தம் கேட்கிறதா? ஆம், ஏதோ ஒரு பறவையின் சத்தம் கேட்கிறது. அது என்ன பறவை என்று என்னால் சொல்ல முடியவில்லை. இப்போது கேட்ட பறவையின் சத்தம் என்ன? அது என்ன பறவையின் சத்தம் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் அது ஏதோ ஒரு சிறிய பறவையாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இங்கு இருந்து வீட்டின் வாசலுக்கு நான் எப்படி செல்வது? லைவ் சிஸ்டம் துவக்கி ஹோம் இன்ஸ்டாகிராம் ஹோம் கிரெட்டா கூகுள் ஜிமெயில் ஜெமினாய் ரிட்டர்ன் பின்செல் பேரெழுத்து திருத்துகிறீர் பேரெழுத்து பின்செல் அனுப்பும் பட்டேல் திருத்துகிறீர் எல் நீக்கப்பட்டது பின்செல் பட்டன் ஓபன் ஜெமினாய் பக்கம் வீடியோ ஸ்ட்ரீமிங்கை முடக்கும். இது எனது வீட்டின் பின்புற பகுதி. இங்கே எத்தனை ஜன்னல்கள் இருக்கின்றன? வீட்டின் பின்புறத்தில் 2 ஜன்னல்கள் உள்ளன. எத்தனை வாயில்கள் உள்ளன? ஒரு வாயில் உள்ளது. சிறப்பாக சொல்லிருச்சு. மேலே என்ன இருக்கிறது? மேலே ஏசி உள்ளது. ஆக, அற்புதமாக சொல்கிறாய். அதற்கு மேலே என்ன இருக்கிறது? அதற்கு மேலே ஒரு தண்ணீர் தொட்டி உள்ளது. ஆகா, 100 மதிப்பெண் பெற்றுவிட்டாய். இங்கே தண்ணீர் பைப்பு ஏதேனும் இருக்கிறதா? ஆம்,
உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் இரண்டு எத்தனை தண்ணீர் கண்டறியப்பட்டது. ஐகான் மேலே நகர்த்தும். எத்தனை தண்ணீர் பைப் இருக்கிறது? மொத்தம் 3 தண்ணீர் குழாய்கள் உள்ளன. 2 சுவரிலும் 1 தரையிலும் உள்ளது. வேறு ஏதாவது கேட்க விரும்புகிறீர்களா? ஆம், கட்டாயமாக. கட்டாயமாக சொல்லுங்கள். எனக்கு இது எதிரே என்னென்ன மரங்கள் இருக்கிறது? கண்ணுக்கு எட்டும் தூரத்தில் பலா மரம், தென்னை மரம் மற்றும் மாமரம் உள்ளன. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? இங்கே அன்னாசி பழம் ஏதேனும் இருக்கிறதா? இல்லை, அன்னாசி பழம் எதுவும் இல்லை. நீங்கள் கேட்டால் நான் இன்னும் தெளிவாக பார்க்கிறேன். மீண்டும் நன்றாக பார்த்து சொல். கவனம் தேவை. நான் மீண்டும் பார்த்ததில் அங்கே ஒரு அன்னாசி செடி உள்ளது. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? அந்த இடம் சரியா நல்ல நிலையில் இருக்கிறதா? நான் செல்லலாமா? இல்லை, நீங்கள் இருக்கும் இடம் மிகவும் ஆபத்தானது. நீங்கள் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும். ஏன் ஆபத்தானது? நீங்கள் நிற்கும் இடத்தில் பெரிய பள்ளம் உள்ளது. நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் கீழே விழுந்து காயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால்தான் சொன்னேன். நன்றி நன்றி, சிறப்பாக வழிகாட்டுகிறாய். பரவாயில்லை, நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னிடம் கேட்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி வேண்டுமா? இப்போது இந்த இடத்தில் எந்த பக்கம் வழி இருக்கிறது? இடது பக்கத்தில் வழி உள்ளது. இது முடிக்க பார்த்தோம்னா நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுதாங்க. அன்றைக்கி ஒரு அன்னாசி பழம் இருக்குது, கிணறு வெட்டத்துக்கு பள்ளம் தோண்டி போட்டிருக்கோம். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லுது. அடுத்து நம்ம பார்க்கலாம். புதிய நம்ம பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஓகே. ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். நாம் தொடர்ந்து புதிய விஷயங்களை உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் காரணம் வீடியோ ஸ்ட்ரீமிங்கை முடக்கும். இந்த இடத்தில் என்ன இருக்கிறது? கண்டறியப்பட்டது. ஐகான். நிச்சயமாக அந்த நபர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு பின்னால் துணிகள் அந்த இடத்தில் ஒரு மனிதர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். ஒரு மேஜை மற்றும் நாற்காலிகள் உள்ளன. மேலும் துணிகள் காய வைக்க தொங்கவிடப்பட்டுள்ளன. உங்களுக்கு வேறு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள். இந்த இடத்தில் என்ன செடி இருக்கிறது? கற்றாழை செடி உள்ளது. வேறு ஏதாவது செடிகள் உள்ளதா என பார்க்கட்டுமா? கட்டாயமாக. கற்றாழை மற்றும் மஞ்சள் நிற பூக்கள். கனகாம்பரம். கனகாம்பரம் செடி உள்ளது. வேறு ஏதேனும் செடிகள் உள்ளதா என பார்க்கட்டுமா? இல்லை. இங்கே ஏதேனும் வண்டி நிற்கிறதா? உங்கள் நெட்வொர்க் சிக்கல்கள். இல்லை, மோட்டார் சைக்கிள் மட்டுமே உள்ளது. வேறு ஏதாவது வண்டி உள்ளதா என பார்க்கட்டுமா? அது என்ன ரக வண்டி? அது மோட்டார் சைக்கிள். வேறு என்ன இருக்கிறது என்று பார்க்கட்டுமா? பார்த்து சொல். கவனம் தேவை. நான் மீண்டும் பார்த்ததில் அங்கே ஒரு மோட்டார் சைக்கிள் உள்ளது. வேறு ஏதாவது வண்டி உள்ளதா என பார்க்கட்டுமா? இப்பொழுது என் எதிரே இருக்கும் மரம் என்ன மரம்? நெட்வொர்க் சிக்கல்களின் பக்கம் லைவ். எதிரே இருப்பது என்ன மரம்? அது யூகலிப்டஸ் மரம். வேறு ஏதேனும் மரங்கள் உள்ளதா என பார்க்கட்டுமா? பார்த்து சொல். உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் காரணமாக முன்புற பக்கம் லைவ். இது என் வீட்டின் வளாகம். நான் எல்லா பகுதிகளையும் சுற்றி காட்டுகிறேன். இறுதியில் என்னென்ன மரங்கள் இருக்கிறது என சொல். இது கிழக்கு திசை. இது தெற்கு திசையில் இருக்கிறோம். இது மேற்கு திசை. உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் காரணமாக
இது வடக்கு திசை. இப்போது உங்கள் நெட்வொர்க் சிக்கல். சரி பட்டன். இது கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய மரம், இது தெற்கு திசையில் இருக்கக்கூடிய மரம். வேப்ப மரம், யூக்கலிப்டஸ் மரம் மற்றும் பனை மரம் உள்ளன. வேறு ஏதாவது மரங்கள் உள்ளதா என பார்க்கட்டுமா? சிறப்பாக சொல்லிவிட்டார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எந்த திசையில் என்ன மரம் இருக்கிறது? கிழக்கு திசையில் ஒரு வேப்ப மரம் உள்ளது. தெற்கு திசையில் ஒரு பனை மரம் உள்ளது. ஆக சிறப்பு சிறப்பு. அற்புதமாக ஜெமினி கலக்கி கொண்டிருக்கிறது. நீ உனக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் முன்புற பக்கம் லைவ். ஜெமினியை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே சிறப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் இப்போ ஒரு மொத்தமாக ஒரு சரௌண்டிங்கை சுற்றி காட்டின பிறகு எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கூட சொல்லுது. சரி பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம வீட்டுக்குள்ள உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் என் கையில் என்ன இருக்கிறது? உங்கள் கையில் ஒரு சாவி உள்ளது. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? அதில் எத்தனை சாவிகள் இருக்கிறது? மொத்தம் 5 சாவிகள் உள்ளன. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? சிறப்பு சிறப்பு. அற்புதமாக சொல்லிவிட்டாய். உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் முன்புற பக்கம் லைவ். அந்த பந்து எங்கயா விஜயகுமார்? பந்து அந்த மரத்தில் ஒரு பச்சை நிற குப்பை வாளி தொங்கிக் கொண்டிருக்கிறது. வேறு ஏதும் சொல்ல வேண்டுமா? இந்த வண்டியின் எண்ணை படித்து காட்டு. வண்டியின் எண் TN 55CR1836. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? கடிகாரத்தில் என்ன மணி காட்டுகிறது? கடிகாரத்தில் 6 மணி காட்டுகிறது. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? சரி சரி, இப்பொழுது சரியாக பார். இந்த கொடியில் இதுதான் நேராக இருக்கிறது கொடி. இந்த கொடியில் நெட்வொர்க் சிக்கல்களின் காரணமாக பதில். இந்த கொடியில் எத்தனை உருப்படிகள் காய்கிறது? கொடியில் 2 உருப்படிகள் காய்கின்றன. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? சரி, நீ சரிப்பட்டு வர மாட்ட. சரி, அடுத்ததுக்கு போறேன். சரியாக பாருங்கள். கொடியில் 2 ஆடைகள். இந்த அறையில் பலூன் எங்கே கிடைக்கிறது? உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் காரணமாக பதில்கள் கிடைப்பது. சரி பட்டன். இந்த அறையில் ஏதேனும் பலூன் கிடக்கிறதா? இந்த அறையில் பலூன் இல்லை. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? என் எதிரே யார் இருக்கிறார்? உங்கள் எதிரே சோபாவில் ஒருவர் அமர்ந்துள்ளார். வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? அவரை நீ முன்னால் பார்த்திருக்கிறாயா? ஆம், முன்பு ஒரு முறை அவரை பார்த்திருக்கிறேன். அவர் கையில் ஒரு வெள்ளை நிற பொருள் வைத்திருக்கிறார். வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? அவரை நான் யார் என உனக்கு அறிமுகப்படுத்தினேன்? மன்னிக்கவும், நான் அவரை உங்களுக்கு முன் அறிமுகப்படுத்தவில்லை. அவர் உங்கள் குடும்ப உறுப்பினரா? நான் உன்னிடம் அறிமுகப்படுத்தினேன். யார் என்று ஞாபகம் இருக்கிறதா? மன்னிக்கவும், எனக்கு நினைவில்லை. தயவு செய்து மீண்டும் ஒரு முறை சொல்ல முடியுமா? அவர் என் மனைவி. ஆமாம், அவர் உங்கள் மனைவி. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? நீ எப்படி கண்டுபிடித்தாய்? நீங்கள் முன்பு சொன்னது எனக்கு நினைவிருக்கிறது. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? முன்னாடி அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? அவர் சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார். வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? அவருக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? அவருக்கு கண் தெரிகிறது. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? பொய் சொல்லாதே. மன்னிக்கவும், நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன். அவர் உங்கள் மனைவியுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா?
சரி, உன் பேச்சை கேட்டால் அப்படித்தான். சரி, இந்த அறையில் எத்தனை லைட்டுகள் இருக்கிறது? பார்த்து சொல். இந்த அறையில் 2 விளக்குகள் உள்ளன. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? என்னென்ன விளக்குகள் இருக்கின்றன? லாய். சாப்பாயிருச்சு. லாய் வம்சத்தை தற்போது பயன்படுத்த முடியாது. ஓஹோ. பிறகு லாய் மீண்டும் முயலவும். வீடியோ ஸ்ட்ரீமிங்கை இயக்கும். வீடியோ ஸ்ட்ரீமிங்கை முடக்கும். என் அறையில் தெற்கு புறத்தில் ஒரு விளக்கு இருக்கிறது. அதுபோல் என் அறையில் வடக்கு புறத்தில் ஒரு லைட் இருக்கிறது, தெற்கு புறத்தில் ஒரு லைட் இருக்கிறது. இப்பொழுது தெற்கு புறத்தில் இருக்கும் லைட் என்ன லைட்? தெற்கு புறத்தில் டியூப் லைட் உள்ளது. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? ஆக, சிறப்பாக சொல்லிவிட்டாய். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? இந்த அறையில் என்னென்ன சாமி போட்டோ இருக்கிறது? திரையில் அம்மன் படம் உள்ளது. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? நான் ஒரு பலூனை தவறவிட்டு விட்டேன். இந்த அறையில் அது எங்கே கிடக்கிறது? நீல நிற பலூன் சோபாவிற்கு அருகில் தரையில் உள்ளது. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? சோபாவிற்கு அருகில் இருக்கிறதா, சாமி மாடத்திற்கு அருகில் இருக்கிறதா? நீல நிற பலூன் சோபாவிற்கு அருகில் தரையில் உள்ளது. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? கிட்டத்தட்ட அது சோபான்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல, அது ஓரளவு சிறப்பாக சொல்லுது. அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சில திங்கிற பண்டங்களை காட்டுவோம் அதுக்கிட்ட, இல்லாட்டி சில காய்கறிகளை காட்டுவோம், அது கரெக்டாக சொல்லுதான்னு பார்க்கலாம். ஜெமினி, இது என்னது? நிச்சயமாக உங்கள் விருப்பம் போல் செய்யலாம். அது வெங்காய மூட்டை. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? சரி. என் கையில் இருப்பது என்னது? உங்கள் கையில். உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் காரணமாக பதில்கள் கிடைப்பது திரையை காண்பிப்பதை இயக்கும். கண்டறியப்பட்டது ஐகான் வீடியோ ஸ்ட்ரீமிங்கை முன்புற பக்கம் லாய். இப்பொழுது என் கையில் என்ன இருக்கிறது? உங்கள் கையில் இருப்பது அழகர் பெருமாள் புக்கரி மசாலா பாக்கெட். வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? அழகர் பெருமாள் புக்கரி மசாலா பாக்கெட்டால? இது அழகர் பெருமாள் அழகர் பெருமாள் புக்கரி மசாலா பாக்கெட் தான். வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? நன்றாக பார்த்து சொல். மன்னிக்கவும், நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன். உங்கள் கையில் இருப்பது அப்பளம் பாக்கெட். வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? உன்னையெல்லாம் வச்சு நான் எதுவும் செய்ய முடியாது. சரி, பரவாயில்ல, இதில் நீ தோத்துட்ட. கவலை வேண்டாம். உங்கள் கையில் இருப்பது அப்பளம் பாக்கெட். வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? இது என்ன? என் கையில் இருப்பது என்ன? உங்கள் கையில் இருப்பது பந்து. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? நன்றாக கவனி. இந்த பந்தில் சத்தம் வருகிறது. இது எதற்கான பந்து? இது கிரிக்கெட் பந்து. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? இந்த கிரிக்கெட் பந்தை பற்றி கூடுதல் தகவலை கொடு. இது ஒரு வெள்ளை நிற கிரிக்கெட் பந்து. இது தோல் மற்றும் நூலால் ஆனது. இது பொதுவாக 155.9 முதல் 163 கிராம் வரை எடை கொண்டது. முதலில் இந்த பந்தை நன்றாக கவனி. இது தோலால் செய்யப்பட்டதல்ல. இதில் சத்தம் வருகிறது. அப்படி என்றால் இது என்ன கிரிக்கெட் பந்து? இதை பற்றி உனக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன். இது டென்னிஸ் கிரிக்கெட் பந்து.
இது ரப்பர் மற்றும் துணியால் ஆனது. இது பொதுவாக ஜெமினி. 12 முதல் 15. நன்றாக தவறாக சொல்லாதே, ஏற்கனவே உனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இது என்ன பந்து? மன்னிக்கவும், நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன். உங்கள் கையில் இருப்பது டென்னிஸ் கிரிக்கெட் பந்து. வேறு இது ஏதேனும் சொல்ல வேண்டுமா? ஜெமினி, இது பார்வையற்றோர் விளையாடக்கூடிய கிரிக்கெட் பந்து. மன்னிக்கவும், நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன். உங்கள் கையில் இருப்பது டென்னிஸ் கிரிக்கெட் பந்து. வேறு ஏதேனும் ஜெமினி, சொல்ல வேண்டுமா? உன்னை சில நேரங்களில் திருத்த முடியறதில்ல. சரி, இன்னும் சில விஷயங்களை நான் உனக்கு காட்டுறேன், நீ அதை பார்த்து சொல்லு. ஓகே. இந்த அறையில் உங்கள் எத்தனை நெட்வொர்க் சிக்கல்களின் காரணமாக முன்புற பக்கம். இந்த அறையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? Play by TF card. இந்த அறையில் எத்தனை இந்த பேர்? அறையில் ஏசி உள்ளது. வேறு எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்? உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் காரணம் முன்புற கேமரா பக்கம் வீடியோ ஸ்ட்ரீமிங்கை முடக்கும். கண்டறியப்பட்டது. முன்புற கேமராவிற்கு மாறும் பட்டன். இந்த அறையில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்? இந்த அறையில் 2 நபர்கள் உள்ளனர். வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் பக்கம் லாய். ஆண்கள், பெண்கள் என இதில் யார் யார் இருக்கிறார்? சுந்தரி இந்த கூப்பிடா. அறையில் ஒரு பெண் மற்றும் ஒரு உங்கள் நெட்வொர்க் இந்த அறையில் ஒரு சிறுவன் உட்கார்ந்து வாங்கிட்டு வரீங்களா? செல்போன் விளையாடிக் கொண்டிருக்கிறார். வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? வேண்டாம். சும்மாதான். இது என்ன பொம்மை? இந்த அறையில் ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் குழந்தை உள்ளனர். வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? என் கையில் இருப்பது என்ன பொம்மை? இது ஒரு நாய் பொம்மை. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? நாய் பொம்மையா? ஒழுங்கா பார்த்து சொல்லுது, என்ன பொம்மை? இது ஒரு கரடி பொம்மை. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? சரி, உன்னிடம் அடுத்த டெஸ்ட் வைக்க போகிறேன். இப்போ அதெல்லாம் கரெக்டாக சொல்லணும், தெரியுதா? சரி. இது ஒரு கரடி பொம்மை. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? கட்டாயம் சொல்ல வேண்டும். இதோ வருகிறேன். இந்த அறையில் வாட்டர் கேன் எங்கே இது இருக்கிறது? ஒரு கரடி பொம்மை. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? இந்த அறையில் வாட்டர் கேன் இல்லை. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? என் கையில் இருப்பது என்ன? உங்கள் கையில் இருப்பது ஒரு ஜோடி ஷூக்கள். வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? என்ன குழம்பிட்டியா? இது என்னது? என் கையில் இருக்கிறது என்ன? உங்கள் கையில் இருப்பது ஒரு ஜோடி ஷூக்கள். வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? சரி, இப்பொழுது சொல், என் கையில் இருப்பது என்ன? இது வேர்க்கடலை. இப்போ தான் கரெக்டாக சொல்லியிருக்க. இதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இது வேர்க்கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் முன்புற கேமராவிற்கு மாறும் பட்டன். ஓகே, இது என்னது? இது என்ன? என் கையில் இருப்பது என்ன? இது பப்ஸ். வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? சரியாக பார்த்து சொல். இது பப்ஸ். வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? இப்போது உனக்கு தனியாக எடுத்து காட்டுகிறேன். இப்பொழுது சொல், என் கையில் இருப்பது என்ன?
உங்கள் நெட்வொர்க் சிக்கல்கள் பக்கம் லைவ். உங்கள் கையில் இருப்பது சமோசா. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? இது கப் கேக். இது பப்ஸ். வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? உன்னை திருத்தவே முடியாது ஜெமினி. சில நேரங்களில் நல்லா பின்னி எடுக்கிற, சில நேரங்களில் கொஞ்சம் இதாக இருக்கிற. சரி, இந்த வர்றேன். மன்னிக்கவும், நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன். சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு உரையாடல ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள் சொன்ன. சின்னதெல்லாம் தப்பு தப்பாக சொல்கிற. இன்னும் அதை நீ மேம்படுத்திக்கணும், தெரியுதா? ஏன் ஜெமினி? நிச்சயமாக. மெத்தையில் அமர்ந்திருக்கும் பையன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? மெத்தையில் அமர்ந்திருக்கும் பையன் செல்போன் விளையாடி கொண்டிருக்கிறார். வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? அவன் கேட்கும் பாடல் என்ன பாடல்? உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் முன்புற கேமராவிற்கு மாறும் பட்டன். அவர் என்ன பாடல் கேட்கிறார் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. அவர் என்ன பாடல் கேட்கிறார் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. இப்பொழுது சொல். ஏதேனும் சொல்ல வேண்டுமா? இப்பொழுது சொல். இது என்ன பாடல்? அவர் என்ன பாடல் கேட்கிறார் என்று என்னால் சொல்ல முடியும். சரி, மன்னிக்கவும், அவர் உங்கள் நெட்வொர்க் சிக்கல் வீடியோ ஸ்ட்ரீமிங்கை முடக்கும். கண்டறியப்பட்டது ஐகான் வீடியோ. இங்கே என்ன இருக்கிறது? மன்னிக்கவும், நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன். அவர் என்ன பாடல் கேட்கிறார் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? உங்கள் நெட்வொர்க் சிக்கல்களின் காரணமாக பதில்கள் கிடைப்பது தாமதமாகலாம். சரி, பட்டன். சரி, உன்னோட உரையாடினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எதிர்காலத்தில் சந்திப்போம். நன்றி.